4 திசைகளில் இருந்தும் பிரச்சனைகள், நில கொலைஞ்சு போறீங்க. வாழ்க்கையில பலர் முடிஞ்சிட்டு தான் நினைக்கிறாங்க. ஆனா கடவுள் ஒரு வாய்ப்பை இந்த பதிவின் மூலமாக கொடுக்கிறார். ஒரே ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அது எந்த இடம் அப்படின்னும் போது இந்த பதிவு உங்க கண்கள்ல நிச்சயமா பட்டே தீரும். இந்த பதிவை கேட்கும் போதே சாயப்பாவுடைய பார்வை உங்கள் மீது படும். இது நாள் வரைக்கும் அவருடைய பார்வை இங்க சிலருக்கு மட்டும்தான் இருந்திருக்கு, பலருக்கு இல்லை. அந்த பலர்ல நீங்களும் ஒருவரா நிச்சயமா இருக்கலாம். இருக்கிற உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அவர் பார்வை உங்கள் மீது பட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தரித்திரம், நோய், வறுமை அத்தனையும் எங்க இருந்து யாரால ஏவப்பட்டதோ அந்த இடத்துக்கே திரும்ப போய் சேரும். சாயப்பாவால் கொடுக்கப்பட்ட மகா சக்தி அது அழிந்து போயிட்டது. மறுபடியும் ஒரு சக்தியை இந்த பதிவின் மூலம் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அடுத்த வாய்ப்பு கிடையாது. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தினா வரலாறு காண முடியாத வெற்றி, இல்லை சந்தோஷம், இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று கிடைக்கும். எப்பயுமே உங்களோட திசை சுக்கிர திசையாக தான் இருக்கும். எவனாலையும் உங்களை வீழ்த்தவோ உங்களை ஏமாற்றவோ முடியாது. மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய குணம் இருந்துருச்சுனாவே சாயப்பாவோட பார்வை உங்கள் மீதுன்னு அர்த்தம். மற்றவர்களை மன்னிக்கலைன்னா நீங்க கடும் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். பதிவை முழுவதும் கேளுங்க. அப்பதான் எவ்வளவு பெரிய ரகசியங்கள் உங்க வாழ்க்கையில மறைக்கப்பட்டது அப்படின்னு புரியும். மறைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் உங்கள் கண்கள் முன்னாடி வந்து நிற்கும் போது உங்க வாழ்க்கைக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய விஷயங்களா அது மாறும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோ கோபத்தின் விளைவாக ஒரு மனுஷன் எவ்வாறு தன்னை அழிக்கிறான், தன்னுடைய பலத்தை அவன் எப்படி இழக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பதிவுகளை கேட்டு ஒரு சைராம் ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. இந்த பதிவில் என்ன சொன்னிருக்கீங்களோ அது அப்படியே என் வாழ்க்கையில் நடந்தது. இன்னைக்கு செயல்படாத மனுஷியா நான் மாறிட்டேன். ஸோ கோபத்தில் நிச்சயமா நம்ம வாழ்க்கை நில கொலையுது. இந்த பதிவு 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நீங்க கொடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இப்பொழுது என்ன மாதிரி நிறைய மனுஷங்க கோபத்தில்
என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு எப்படிப்பட்ட மோசமான சித்திரவதையை அனுபவிக்கிறாங்க. ஸோ மறக்காமல் இது என்னுடைய குரலாக இருந்து நீங்கள் அன்பேசாய் குடும்பத்துக்கு சொல்லிடுங்க அப்படின்னாங்க. ஸோ வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் வேகமாக கடக்க முயற்சி செய்கிறோம். அப்போது உங்களுக்கும் எத்தனையோ பல பேர் எரிச்சலை ஏற்படுத்தி அதில் அவங்க சந்தோஷத்தை காண்பார்கள். ஒரு மனுஷன் உங்களை நேரடியாக அழிக்கணும் அப்படின்றது எதுவுமே இல்லை. உங்களை கோபத்தை ஏற்படுத்தி உங்களை நிலக்குலைய வச்சு உங்களை அழிப்பதற்கும் இது ஒரு கருவியாக பயன்படுதுன்றதை மறக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் நல்லா வாழணும், நல்லா வளரணும், சந்தோஷமாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், ஊர் போற்றணும், நாடு போற்றணும், இது எல்லாமே இங்கே நடக்கணுன்ற தாட்டு உங்களுக்கு இருக்கும்போது உங்களுடைய கோபம் மிக விரைவில் குறைஞ்சிவிடும். திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் மனசில் ஒரு வழியை ஏற்படுத்துங்க, வழியை ஏற்படுத்தாதீங்க, ஒரு வழி. அந்த வழி எப்படி இருக்கணும்னா அன்பினால் கட்டப்பட்ட ஒரு பாதை, அறிவினால் கட்டப்பட்ட ஒரு பாதை. அன்பினாலும் அறிவினாலும் கட்டப்பட்ட பாதையா அந்த பாதை இருக்கிற மாதிரி அந்த வழியை உருவாக்குங்க. அப்பதான் வழி இல்லாத பெரு வாழ்வு வாழ முடியும். நம்ம வாழ்க்கையில் பலருக்கு எதிர்த்தாக்குதல் கொடுக்குறோம். எப்படி இந்தியா பாகிஸ்தான் இருக்கிற மாதிரி ஒரு எதிர்த்தாக்குதலை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கொடுக்கறதால நாம வெற்றி அடைஞ்சோன்னு நாம நினைக்கிறோம். ஆனா யாரு வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, யாரு தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்றதா முக்கியம். அப்போ எதிர்த்தாக்குதலை நீங்க கொடுக்கும்போது தோல்வியும் நீங்கள் அடையிறீங்க. கோபத்தினுடைய வெளிப்பாடுகளால உங்க மனசுல ஆழமான ஒரு நோய் உருவாகுது. கோபத்தின் வெளிப்பாடால இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு உடம்புல தீராத வியாதி. இது சாப்பிட்றதாலேயோ இல்லை சரியான நேரத்துக்கு தூங்கலையோ, அதை தாண்டி அதிகப்படியான கோபமும் காரணமாக இங்கே அமையுது. ஸோ 60% ஒரு மனுஷனுக்கு ஒரு பிபியோ ஒரு சுகரோ ஏன் கிட்னி அளவுலேயோ அவனுடைய ஸ்ட்ரெஸ்ஸு தான் அவனுக்கு நோயாக மாறுது. அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம். நல்லா பாருங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டே நீங்கள் இருந்து பாருங்க, எந்த நோயும் வராது. தெரியுமா? பரம்பரைக்கே சர்க்கரை வியாதி இருக்கட்டும், பரம்பரைக்கே பிபி இருக்கட்டும், ஆனால் நீங்கள் சாகிற வரைக்கும் எந்த நோயும் வராது. மனம் விட்டு வாழ்ந்து பாருங்க, மனம் விட்டு விட்டு கொடுங்க, மனம் விட்டு விட்டு கொடுங்க, மனசார எல்லாரையும் நேசிச்சு பாருங்க, எதிரிகள் இடத்துல அன்பு வைங்க. எந்த மனுஷன் உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாதீங்க, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செய்யுங்க. நமக்கு பின்னாடி போய் நம்ம பேரை கெடுக்கிறவன் இவனு தெரிஞ்சும் அவங்கிட்டையும் அன்பு வைங்க, அவனுடைய பேரை நீங்க கெடுக்காதீங்க. இது எல்லாமே இருந்துடுச்சுனாவே உங்க லைஃப், உங்களுக்கு என்னென்னலாம் பீடைகள் என்னென்னலாம் தரித்திரங்கள் இருக்குதோ அத்தனையும் அது காணாம போகும், அத்தனையும் அது காணாம போகும். ஆனா இதற்கு மாறா இருந்துடுச்சு அப்படின்னா அத்தனையும் உள்ள வரும்.
10% தரித்திரம் இல்லை, 100% அதுக்கு மேலேயும் தரித்திரம் பிடிக்கும். 100%ன்றது தாங்கக்கூடிய அளவுக்கு அதை வாழ்ந்துடலாம். அதுக்கு மேலே இருக்கும்போது தாங்க முடியாத ஒரு வலி, வேதனை. ஸோ அந்த இடத்துல ரிசல்ட் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய ஜீரோவாக போயிடும். ஸோ வாழ்க்கையில் தோத்துட்டோம், இனி நம்மளால் வெற்றி பெற முடியாது, இனி எந்த ஒரு வழியும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த நிலைமை இங்கே யாருக்கும் வந்துடக்கூடாது. ஏன்னா சாயப்பா அள்ளி கொடுக்கிறவர், அள்ளி கொடுக்கிறவர். அள்ளி கொடுக்கறத வாங்குற அளவுக்கு நாம தகுதியானவராக இருக்கணும். இப்போ கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுது, இந்த உதவிகள் இவர்களுக்கு மட்டும்தான் பெற முடியும்னு. அப்போது அது தகுதி என்னவோ அது தகுதி இருந்தால் தான் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சில உதவிகளை ஒரு மனுஷன் பெற முடிகிறது. எப்படியோ அதே போல் கடவுள் கொடுக்கக்கூடியதை வாங்குவதற்கு தேவையான தகுதிகள் இவைகள் அனைத்துமே. போட்டிக்கு போட்டி வாழ்க்கையை அழிச்சிடும். ஒவ்வொரு விஷயத்தையும் ரியாக்ட் பண்ணும்போது அது மோசமான பின் விளைவுகளை ஏற்படுத்தி நகர முடியாத அளவுக்கு போயிடும். சில பேருக்கு பிரச்சனைகள் 4 திசையில இருந்து வரும். அந்த 4 திசைக்குள்ள வந்துருச்சுன்னா அவனால மூவ் பண்ண முடியாது. அவனால மூவ் பண்ண முடியலன்னா எதையுமே அவனால எதிர்கொள்ள முடியாது. எதையுமே அவனால எதிர்கொள்ள முடியலன்னா அவன் வாழ்க்கையில அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஆனா இப்படி 4 திசையிலையும் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இவங்களுக்கு ஒரு வாய்ப்பை சாயப்பா அமைச்சு தருவார் நிச்சயமா. அந்த வாய்ப்பு எப்படிப்பட்டதா இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தானே அதை ஃபேஸ் பண்ண முடியும். 4 திசையில இருந்தும் உங்களுக்கு கனமான எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு நிமித்தம் உங்களால தக்க வச்சுக்க முடியல. அப்போ ஏற்கனவே பதட்டத்தில் இருக்கிற நீங்க 4 திசையில இருந்தும் சுத்தியும் தாக்கும் போது நிலை கொழிஞ்சு போறீங்க. இன்னும் பதட்டம் அதிகரிக்குது. இன்னமும் வாழ முடியாதுன்ற ஒரு எண்ணம் அளவுக்கு அதிகமாக அதிகரிக்கிறது. இந்த நேரத்தில் கடவுளை நினைச்சு தியானிச்சு எல்லாமே இழந்த ஒன்னை இழக்க மாட்ட, நீயே எனக்கு துணை, என்னோட வாழ்வும் சரி சாவும் சரி அது உன் கையில் இருக்குது. அந்த ஒரு மனநிலையில நீங்க பிரார்த்தனை செஞ்சு பாருங்களேன். அந்த மனநிலையில ஆண்டவரை நினைங்க. அந்த மனநிலையில நினைக்கிற உங்களுக்கு ஒரு புதிய தைரியமே அங்க பிறக்கும். புதிய தைரியம், புது வாழ்க்கை. துணிஞ்சவனுக்கு தான் கடவுள் அள்ளி கொடுக்கிறார். அந்த துணிவு அப்போ வரும். எப்போ 4 திசையில தாக்கும் போது, நிலை குலையும் போது எத்தனையோ மனுஷங்க போயிட்டாங்க. எத்தனையோ மனுஷங்க போயிட்டாங்க. ஆனா சிலருக்கு இந்த மாதிரியான மன ரீதியான ஒரு எண்ணங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அது உங்களால தான் செய்ய முடியும். வாழ்வோ சாவோ அது இனி உன் கையில். யார் கையில்? சாயப்பா கையில். இனி எதற்கு நினைச்சு நான் பயப்பட மாட்டேன்னு நினைக்கும் போதே உங்களுக்கு உள்ள ஒரு துணிவு ஒன்று பிறக்கும். அப்போ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இருக்குதுன்னு கடவுள் அப்பதான் காட்டுவார். இப்போ உங்க மனசுல பதட்டம் இல்லை, பயம் இல்லை, தோத்து போயிடுவோமோன்ற நெகட்டிவ் அப்பயே அது முறியடிக்கப்பட்டது. எப்போ இந்த எண்ணம் பிறந்த உடனே அந்த எண்ணம் செத்து போயிடுச்சு. ஒன்று கிடைச்சா ஒன்று போகுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ எதிர்மறை எண்ணங்கள் செத்து போயிடுச்சு.
அப்போது இது போயிடுச்சு, எது வரும்? பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ளே வரும். அது இயல்பாக வரும். அது இயல்பாக வர அளவில் அது இருந்தாதான் அது ஜெயிக்கும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக சிலருக்கு இருக்கலாம். சிலர் இதை உணர்ந்து இந்த ஆடியோவோட கலக்கும் போது மனசில் நேச்சுரலாக ஒரு வழி பிறக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியலாக ஓகே கடவுளே எனக்கு நீ இத்தனை திசையில் இருந்து தாக்குதல் இருக்குது, எனக்கு ஒரு வழியை கொடு, வாழ்வு சாவும் வாழ்க்கையில், இப்படி சொல்லும்போது அது மேலோட்டமாக இருக்குது, ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அப்போ நான் எப்படிப்பட்ட விஷயத்தை உங்ககிட்ட விதைக்கிறேன் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உங்கள் பிரச்சனைகளை வச்சு நீங்கள் கற்பனை பண்ணுங்க. கற்பனை பண்ணி அங்கே இருந்து அந்த எண்ணங்களை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தாட்டு மேலோங்கி வரும். அந்த தாட்டு வந்துடுச்சு அப்படின்னாவே அடுத்த சில மாசத்துல உங்க வாழ்க்கையில் வரலாறு காணாத ஒரு வெற்றி, இல்லை வரலாறு காணாத ஒரு சந்தோஷம், இல்லை வரலாறு காணாத ஒரு நிம்மதி. ஒன்று சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுவீங்க, இல்லைன்னா ஹாப்பியஸ்ட் மனுஷனாக மாறுவீங்க, இல்லைன்னா நிம்மதியான ஒரு மனுஷனாக மாறுவீங்க. இந்த மூணுல ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சுனாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தரித்திரங்களும் மூட்டை கட்டி எங்கே இருந்து புறப்பட்டுச்சோ அங்கே திரும்ப போயிடும். அப்போ அதை ஓட ஓட நீங்க விரட்ட வேண்டாம், அதுவே உங்களை பார்த்து ஓடிடும். நிறைய பேர் இந்த நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லி வீட்டில் பூஜை பண்ணுறது, வீட்டில் ஒட்டடை அடிக்கிறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது, பீரோவை நவுத்துறது, சோஃபாவை நவுத்துறது, அடுப்பை நவுத்துறது, வீட்டோட வாசலை இடித்து வேற பக்கம் வீடு கட்டுறது, இதெல்லாம் செய்வாங்க. செஞ்சு அடுத்த 5 வருஷத்தில் அந்த வீட்டை விற்றுட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் பிரச்சனைன்னா, அந்த வழிகளை போனாதான் அந்த பிரச்சனை தீர்க்க முடியும். பட் அந்த வழிகளை போகாம வேற வழிகள் மூலமா போனா அந்த பிரச்சனை எப்படி தீரும்? ஒரு தீராத வயிற்று வலி இருக்குதுன்னு சொல்லி வயிற்று வலி சம்பந்தப்பட்ட மெடிசின்ஸ் போட்டாதான் அந்த வயிறு வலி சரியாகும். அதை விட்டுட்டு சளிக்கும் காய்ச்சலுக்கும் போடக்கூடிய மாத்திரை போட்டால் அந்த வயிற்று வலி எப்படி கியூர் ஆகும்? ஸோ பிரச்சனைக்கு உண்டான தீர்வு தான் அன்பே சாய். அப்போ நம்ம வீட்டை வாசலை இடிக்கிறதாலேயோ இல்லை பீரோவை இடம் மாத்துறதாலேயோ என்ன சம்பந்தம்? ஏதோ ஒரு படத்தில் அஜித் வண்டி ஸ்டார்ட் ஆகல சொல்லுவோன்னு கருணாஸ் கிட்ட இந்த கண்ணாடியை அப்படி மாற்றி வை அப்படின்னுவார். அப்போ கருணாஸ் கேட்பாரு, எப்போ இந்த கண்ணாடி அப்படி மாற்றி வைக்கிறதால வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்வார். நீ மாற்றி வைடா அப்படின்னும் போது அந்த கண்ணாடி மாற்றி வச்சவொடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. கண்ணாடி மாற்றுறதுக்கும் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் என்ன அர்த்தம்? இது அந்த படத்தில் விளையாட்டாக சொன்னது, அதை நம்ம சிரிச்சிருப்போம், ரசிச்சிருப்போம். ஆனால் நிஜ வாழ்க்கையிலையும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ இது செய்யறதாலே இந்த பிரச்சனைகள் தீருதா? இல்லை. அப்போ ஏன் செய்கிறோம்? இது செய்யறதால பிரச்சனை தீரல. இங்க எத்தனை பேருக்கு பிரச்சனை தீர்ந்துருக்குது? வெளிப்புறமா சில மாற்றத்தை நான் செஞ்சேன், என் பிரச்சனை தீர்ந்துருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியுமோ கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நான் எவ்வளவோ செஞ்சேன், ஆனால் இன்னைக்கு வரைக்கும்
எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ என்ன தீர்வோ அதை தான் செய்யணும். தீர்வுகள் தர முடியாத விஷயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நமக்கு என்னன்னா ஒன்று செய்ய தெரியல, இல்லை செய்ய தெரிஞ்சும் அது செய்வதற்கு உண்டான மனநிலை நமக்கு இல்லை. எதிரிகளை மன்னிக்கணும்னு சொல்கிறேன், அந்த மனநிலை இல்லை. கோபப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன், அந்த மனநிலை இல்லை. தினந்தோறும் உங்கள் பிரச்சனைங்க தீர்க்கணும்னா காலையில் எழுந்துருங்கன்னு சொல்கிறேன், அந்த மனநிலை இல்லை. உடம்பையும் மனசையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, பராமரிச்சுக்கோங்க, அதை நான் சொல்கிறேன், அந்த மனநிலை இல்லை. அப்போ எந்த மனநிலை இருக்குது? என்னால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எந்த மாற்றத்தையும் செய்ய நான் தயாராக இல்லை. ஆனால் நடக்கிறது எனக்கு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி உக்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க அழிவு பாதையில் சென்று கொண்டே இருக்கிறார்கள். உங்களோட ஜோதிடம், உங்களோட ஜாதகம், உங்கள் கிளிஜோசியம், உங்கள் கைரேகை, உங்கள் கால் ரேகை, எந்த ரேகையாக கூட இருக்கட்டும், சாயப்பா கிட்ட வந்ததுக்கப்புறம் அத்தனை ரேகையும் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? சுக்கிர திசை. இங்க சனி திசை இனி இல்லை, ராகு கேது பயிற்சி இல்லை, எந்த கிரகமும் இனி மாறாது. சுக்கிர திசைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் சாயப்பாவை நம்பி இன்னைக்கு வரைக்கும் மனரீதியாக மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிரந்தரமா இருக்குது. எது? சுக்கிர திசை. சுக்கிர திசை வரும்போது உங்களுக்கு அவ்வளவோ ஆனந்தம் இல்லை? உங்க நம்பிக்கை நான் கெடுக்கல. சில பேருக்கு என்னப்பா இப்போதான்ப்பா நான் ஊற்றி வச்சேன், அதுக்குள்ளே நீ சொல்லிட்டப்பா, என்னப்பா இது அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஃபீல் பண்ணாதீங்க. எங்கே ஃபீல் பண்ணணும் தெரியுமா? நீங்கள் ஏன் நாம் இந்த அன்பே சாயில இவர் சொல்கிற மாதிரி மன ரீதியாக மாற்றத்தை ஏற்படுத்தலை? ஏன் அடுத்தவங்களை மன்னிச்சா என்ன தப்பு? உங்களை வச்சு நீங்கள் மன்னிக்க சொல்கிறேன். சரி, நான் தெரியாமல் கேட்குறேன். பூமியில் இருந்து பிறந்த ஒரு 30 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 30 இயர்ஸில் எந்த மனுஷனுக்கும் ஒரு சின்ன துரோகத்தை கூட நீங்கள் செய்யலையா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன துரோகம், ஒரு சின்ன ஏமாற்றம், ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்தின ஒரு புயல், இதை எதுவுமே நீங்கள் செய்யலையா? கமெண்ட் பண்ணுங்க. எல்லா மனுஷனும் இதை செய்யாமல் இருக்கவே முடியாது. இது என்னுடைய ஆர்கியூ. இந்த ஆர்கியூவை நீங்கள் கரெக்டாக உடைச்சிருங்க பார்க்கலாம். பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நான் ஒன்று சொல்லவா? ஒரு 18-20க்கு மேலே அம்மா அப்பாவுக்கு துரோகம் செய்திருப்பார்கள் சிலர். இன்னும் சிலர் மனைவிக்கு துரோகம் செய்திருப்பார்கள். இன்னும் சிலர் பெண்கள் சொத்து ஆசையின் காரணமாக கணவரை தூண்டிவிட்டு அந்த பாவத்தை செய்திருப்பார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க. நான் மகான் அல்ல, இது படத்தோட பேருன்னு நினைக்கிறேன். அந்த தாட்டு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அடுத்தவங்களை ஈஸியா நீங்க மன்னிப்பீங்க. நாம பல பேரோட வாழ்க்கையில புயலையும் பல பேர் வாழ்க்கையில ஏமாற்றத்தையும் தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுத்துருப்போம், தெரியாம கூட செஞ்சிருப்போம். அப்ப எங்கேயோ ஒரு தப்பு தெரிஞ்சுதான் நடந்தாதான் பாவம், தெரியாம நடந்தா பாவம் இல்லைன்னு நினைக்க கூடாது. தெரியாமலே நம்மளால மனசு கஷ்டப்பட்ட சில மனுஷங்களும் இருப்பாங்கல்ல. அப்போ அவங்க என்னை மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணா உங்க வாழ்க்கை பாவத்தில் போய் சேரும். ஒன்னே ஒண்ணுதான், நீங்க அவர்களை மன்னித்தால் உங்களை கடவுள் மன்னிப்பார். நீங்க அவங்கள எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு நீங்க பொங்கி எழுந்தீங்கன்னா 100% கடவுள் உங்களையும் மன்னிக்க மாட்டார்.
நீங்கள் எந்த மாதிரி எண்ணங்களை விதைக்கிறீங்களோ அதே போல தான் கடவுளும் விதைக்கிறாரு. நீங்கள் பல எண்ணங்களை மோசமாக விதைக்கும் போது கடவுள் உங்களுக்கு எந்த நல்லதையும் செய்ய விருப்பப்படலை. கெட்டவனுக்கு நீங்கள் உதவி செய்வீங்களா? நீங்கள் கெட்டவங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் அதே கெட்டவராக நீங்கள் இருந்தா, இப்போ நீங்கள் நல்லவனாக இருக்கிறதால நீங்கள் கெட்டவனுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. அதே போல தான் கடவுளும். நல்ல மனுஷங்க, உண்மையான தூய ஆன்மாக்களை கடவுள் விரும்பி அவங்கள பெயரும் புகழும் அடைய வைக்கிறார். நான் சொன்னேனே, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை நீங்கள் பெறலான்னு சொல்லி, அது இதுதான். கடவுளுடைய கண் அசைவு உங்கள் மேலே பட்டாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தரித்திரங்களும் நோய்களும் நொடிகளும் அத்தனையும் காணாமல் போயிடும். அந்த மாதிரியான ஒரு மனநிலையை நம்ம ஏற்படுத்தணும். சும்மாலாம் அவர் நம்மளை பார்த்துட மாட்டார். கோயிலுக்கு போகிறோம், அத்தனை பேரும் கடவுளை பார்க்குறோம். கோயிலுக்கு போகிறோம், அத்தனை பேரும் பிரார்த்தனை வைக்கிறோம். ஆனால் எல்லாருடைய பிரார்த்தனையும் அவர் கேட்குறாரா? பாயிண்ட் நம்பர் 1, எல்லோரையும் அவர் பார்க்கிறாரா? ஷீரடியில் போகும்போது நான் அவரை பார்க்கும்போது ஒரு மின்னல் எனக்கு அடித்த மாதிரி இருந்தது. அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக அடுத்த நாள் காலையில் நான் போகலை. நம்ம கூட வந்தவங்கள அடுத்த நாள் போகணுன்னாங்க. ஏன்னா எனக்கும் அந்த ஒரு தரிசனம் இப்போ வரைக்கும் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. ஏன்னா அந்த மின்னல் எனக்குள்ளே இறங்குச்சு. அவர் என்ன பார்த்த பார்வை, அதை வர்ணிக்க முடியாத அளவுக்கு அந்த பார்வை. நான் ஒரு கோயிலுக்கு போனால் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன். ஒன்ஸ் நான் பார்த்து முடிச்சிட்டேன்னா மறுபடியும் கிளம்பி வந்துடுவேன். அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. அப்போது எனக்கு அதை கூட இதை கூடன்னு சொல்லி போகலை. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜாஸ்தி. ஃபினான்ஷியலாகவும் சில விஷயங்கள் அண்டு பர்சனலாகவும் சில விஷயங்கள். எதை எப்படி சரி பண்ணுறது, எதை எங்கே வைக்கிறது, எதை எங்கே எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான மனக்குழப்பமும் இருந்த டைம் தான் அந்த டைம். அப்போது நான் எதுவுமே கேட்கல. அவரை பார்த்தா மட்டும் போதும்னு சொல்லி ஒரு 25 பேர் போனோம். ஒரே ஒரு தடவை தான் நான் ஷிரடி போயிருக்கேன். நிறைய பேர் ஷிரடி இன்னும் 3 தடவை போயிட்டாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே. ஆனால் எனக்கு அந்த ஒரு தடவை போனது மட்டும் இப்போ வரைக்கும் இந்த பசு மரத்தில் எடுத்த ஆணி போல இருக்கு. அந்த தரிசனத்தை 1000 தடவை பார்த்தாலும் நான் ஒரு தடவை பார்த்ததுக்கு சமம். இது ஏன் சொல்கிறேன்னா, அவர் நம்மளை பார்த்தாதான் அந்த ஃபீலிங் கிடைக்கும். அதுக்காக என்னை பார்க்கலையா, அப்போ நான் மாதம் போயிட்டுருக்கேனே, வருஷம் போயிட்டுருக்கேனே அப்படின்னு நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. ஒரே ஒரு தடவை பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நினச்சி பாருங்கள். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு காட்சியே போதும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மனசில் விதைங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஆர்டிஃபிஷியலாக கொண்டு போகாமல் ஒரு நேச்சுரல் பாயிண்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை என்றைக்கும் எப்பையும் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே போல் இந்தியா பாகிஸ்தான் வார் நேற்று 1 hour பதிவு நம்ம கொடுத்துருந்தோம். போருடைய விஷயம், போர் எப்படி முடியணும் அப்படின்னு. ஸோ நாம் மனசை வைக்கும்போது கண்டிப்பாக போர் முடிவுக்கு வரும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகி தான் எதுவுமே இறங்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் தான் இப்போ போயிட்டுருக்குது. ஸோ நாம் இன்னமும் தெளிவான முறையில் பிரார்த்தனைகள் செய்யணும்.
போர் ஒரு நாட்டுக்கு அவசியமா இல்லையான்னு பார்த்தா கண்டிப்பா அவசியம் இல்லை. இதனால பொருளாதாரம் பாதிக்கப்படும், உயிர் சேதம் அதிகரிக்கும், நாட்டில் இருக்கக்கூடிய எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம உறவுகளுக்கு மோசமான இழப்புகள் ஏற்படும். நாட்டுடைய பொருளாதாரம் இப்போ இத்தனை ட்ரோன் மூலமாக தாக்குதல், பீரங்கி மூலமாக தாக்குதல், கப்பல் வழி தாக்குதல், எத்தனை தாக்குதல், அப்போ எத்தனை மிஷினரி செலவாயிருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாதான் எல்லாமே சாதகமாக இருக்கும். அதனால நம்ம இந்தியா வந்து ஆன்மீக பூமி. அதனால தான் சின்ன சின்ன நாடுகள் நம்ம கிட்ட வந்து வாலாட்டினாலும் பொறுத்து போகிறோம். ஏன்னா மகான்கள் பிறந்த ஊருங்க இந்த இந்தியா. நம்ம நாட்டோட பாப்புலேஷனோட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாட்டோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் கொரோனாவில் அதிகமாக உயிரிழந்தவர்கள் அமெரிக்கன்ஸ். ஆனால் இந்தியாவில் அதோட கம்பேரிஷன் பண்ணும்போது ரொம்ப குறைவு. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரம் அப்படி. ஏன்னா இங்கே மகான்கள் பிறந்த ஊர். பாபா கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ரஜினி பாபா படம் எடுத்தாரு. அவருடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? எனக்கே ரொம்ப ஷாக். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ தான் எனக்கு தெரிஞ்சது. அவருடைய இயற்பெயர் நாகராஜன். மகா அவதார் பாபாஜியை சொல்கிறேன், நம்ம சாய்பாவை சொல்லலை. இதுக்கு முன்னாடி இந்த புட்டர்பதி சாய்பாபாவை சொல்லலை. மகா அவதார் பாபாஜி 2000 வருடங்களுக்கு முன்னாடி எங்கே பிறந்தார்? 2000 வருஷங்களுக்கு முன்னாடி நாகராஜன்ற பெயரில் பரங்கிப்பேட்டை, சிதம்பரம் மாயவரம் இருக்குல்ல, அந்த ஊர்கிட்ட இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை, அங்கே பிறந்தார். நம்ப முடியுதா? எத்தனை பேருக்கு தெரியும் மகாவதார் பாபாஜி? ரஜினியோட பாபா படத்தில் வந்து அவரை தான் காட்டியிருப்பாங்க. அவரை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி. நான் கூட நினச்சேன் இமயமலையில் தான் முனி பிறந்திருப்பார், சுயம்புவாக இருந்திருப்பார் அப்படின்னு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவருங்க. அவர் தான் இந்த கிரியா இதெல்லாம் வந்து கொண்டு வந்து அதை வந்து அந்த இதை எல்லாத்துக்கும் பரப்படும். இப்போ வரைக்கும் மகா அவதார் பாபாஜி இமயமலையில் இருக்கிறதா 1-2 பேர் பார்த்துருக்காங்க. அது எல்லாராலையும் பார்த்துட முடியாது. நான் போனால் பார்த்துட முடியும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவோ நான் புண்ணியம் பண்ணிட்டேன். ஸோ ஒரு நாள் நீங்கள் போனால் பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு மன சுத்தம், கடவுள் நம்பிக்கை, எந்த மனுஷனுக்கும் தீங்கு செய்யாதது, மாய வலையில் சிக்காத மனிதர்கள், இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அந்த வாய்ப்பு வரும். எல்லாருக்கெல்லாம் கிடைச்சிடாது. இமயமலையில் பட்டினியோடு இருந்தால் கூட வரமாட்டார். ஆனால் நல்ல முழுக்க முழுக்க வயிறு நிறைய சாப்பிட்டு கூட உங்கள் மனசு நிறைஞ்சிருந்தா நிச்சயமாக வருவார். அதே போல் ராகவேந்திரர், அவர் எங்கே பிறந்தாருன்னா புவனகிரியில் பிறந்தார். ராமலிங்க அடிகளார், அவர் எங்கே? சிதம்பரத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி மருதூரில் பிறந்தார். வடலூர் சுத்த சன்மார்க்க சங்கத்தை, அவருடைய ஒவ்வொரு பாடல்களும் கருத்தான பாடல்கள். அவர் மருத்துவர். நம்ம சாயப்பா எப்படி பல முகத்தை கொண்டாரோ அது மாதிரி பல முகம் ராமலிங்க அடிகளாருக்கு இருக்குது. அந்த அளவுக்கு அவரெல்லாம் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு இருக்கிற நடராஜருக்கு, சிவனுக்கே ஆர்டர் போட்டவர். சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளும் அந்த சாய் 365ல் இந்த மகான்களுடைய வரலாறை பார்க்கலான்னு தோணுது. ஏன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம், மனசு துடிக்குது. பார்ப்போம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதிவு நம்ம கொடுப்போம். ஏன்னா ஞானிகள் தான் நமக்கு தேவை, அவங்களுடைய ஞானம் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நம்ம சாயப்பா எங்கே பிறந்தாரு, அதுக்கு பிறந்ததுக்கு உண்டான இது எங்கே எதுன்னு சரிமா யாருக்குமே தெரியாது.
ஸோ இவ்வளவு விஷயங்கள் எங்கே நடக்குது? நம்ம இந்தியாவிலே நடக்குது. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் அத்தனை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரமணர் இவங்கெல்லாம் இங்கேருந்து வந்தவங்க தானே. திருவண்ணாமலை இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே உடம்புல மெய் சிலிர்க்குதுங்க. அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த ஒரு இடம்தான் இந்த இடம். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நிம்மதியும் ஒரு வெற்றியையும் கிடைக்கணும்னா ஞானிகள் சொல்லக்கூடிய பாதைகளை நாம் நடந்துட்டா அத்தனையும் நமக்கு அத்துப்படி. இதை முடிவு பண்ணி வாழணும்னு சொல்லி இந்தியா பாகிஸ்தான் வார் சீக்கிரமாக ஸ்டாப் ஆகணும்னு அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.